ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை அண்ட் தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 6லேருந்து 7 தக்காளி எடுத்து கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் 3 வெங்காயம் இதுக்கு. அண்ட் வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு 2 கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அண்ட் ஒரு வெங்காயம் இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி தொக்குக்கு வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஒயிட் தோசை, ஒயிட் இட்லி பண்ணாமல் சிறுதானியத்தில் வந்துட்டு இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி, அப்புறம் வந்துட்டு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிர் வகைகள்லேயும் வந்துட்டு பருப்பு வகைகள்லேயும் வந்துட்டு இது அடை வந்துட்டு ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி நான் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த தக்காளி தொக்குக்கு வந்துட்டு நிறைய வெங்காயம் போடணும். அதே மாதிரி தக்காளி சட்னியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்கடி வந்து தக்காளி சட்னி மிக்சியில் அரைச்சி வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சா இதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடைக்கி இந்த மாதிரி ரவா தோசை இதுகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவே எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அண்ட் இந்த மாதிரி இந்த தக்காளியை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் மசிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் வந்துட்டு நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 2 விசில் வச்சுக்கிறேன். ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளி விடுற தண்ணி தான். இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு தக்காளி தொக்கு இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவேன். அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஸ்கூலுக்கு காலையில் டிஃபன் நைட் டிஃபனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு முடியல, இல்லை வந்துட்டு ஏதாவது செய்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது, மறந்துட்டோம், என்னடா பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு நான் மாவு கரைக்கிறதுக்கு வந்துட்டு 1லேருந்து 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அண்ட் 2 ஸ்பூன் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். ஒரு 50 ml வந்துட்டு தயிர், ஒரு சின்ன தயிர் பாக்கெட் இருக்குது இல்லையா, அதில் பாதி தயிர் 1 கப் எடுத்து அதையும் போட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 கப்பு மாவுக்கு வந்துட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். நான் வந்துட்டு 3 பேருக்கு பண்ணுற மாதிரி நான் அளவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டியில் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறேங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்துட்டு இந்த தோசைக்கு வந்துட்டு நம்ம கேரட் அண்ட் ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து கொஞ்சம் வாடி இருந்துச்சு, அதனால் நான் தோலெல்லாம் சீவிட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு நான் தோல் சீவி தான் சேர்த்துக்கிருவேன். தோலோடு யூஸ் பண்ணால் சத்து தான். கொஞ்சம் அது வந்து தோலோடு சேர்க்கும்போது கொஞ்சம் நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும். சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட்லாம். சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தோலை செதுக்கிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நான் வந்து கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பொடுசாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நைஸாக சாப்பிட்றதுக்கு. அது வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் க்ரன்ச்சியாக. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கேரட்டை தனித்தனியாக எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவினோம்னா நம்மளுக்கு தோசையில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது.
அண்ட் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, ஒரு கேரட்டு. நான் 1லேருந்து 2 கேரட்டு, நான் சின்ன கேரட்னால 2 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. அதிகமாகவும் எடுக்காமல் கம்மியாகவும் எடுக்காமல் மாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் தோசை வந்து நம்மளுக்கு இழுவுறதுக்கு வராது. அதனால் வந்துட்டு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கிறங்க. எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம்னா எப்போவுமே எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அண்ட் தாளிப்புக்கு வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு தாளிப்புக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று வந்துட்டு இது முக்கியமான சேர்க்குறது ஒன்று சேர்க்க மறந்துட்டேன். அதாவது என்னென்னா ஆனியன் தான் சேர்க்க மறந்துட்டேன். அந்த பக்கம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பசிக்குது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோவும் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால டக்குன்னு அவசரத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா வெங்காயத்தை மறந்துட்டேன். கடைசியில் நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு, வெங்காயம் தாளிக்காமல் இப்படி முன்னாடி தாளிச்சேனா பின்னாடி தாளிச்சேனா எல்லாம் ஒன்று தானப்பா. கடைசியில் வந்துட்டு தாளித்து கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு வெங்காயம் சேர்க்குறதுக்கு. அண்ட் வெங்காயத்தை வந்துட்டு திரும்ப வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ தான் நான் வெங்காயம் போட்டு தாளிக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பசிக்குது அப்படின்னு குரல் கொடுத்தோடனே எனக்கு ஒரே பயமாக போச்சு, ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு கடையில் வந்து ரவை, தயிர் இதெல்லாமே வந்துட்டு இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வாங்கிட்டு வரதுக்கே 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான். அதுலேயும் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே சமைக்கிறதுனா சொல்லவா வேணும். கடைசியில் வந்துட்டு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு தவாவை காய வச்சிட்ருந்தேன். இந்த பக்கம் வெங்காயம் வேகட்டும், அந்த பக்கம் தவா வந்து சூடாகட்டும் அப்படின்னு. நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அதையுமே போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. அண்ட் இந்த பக்கம் நல்லா தோசைக்கல் வந்துட்டு சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தவாவை வந்துட்டு ஏற்கனவே ஊற்றின தோசை இதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே ஒட்டியிருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற்றினா தான் நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக நீட்டாக வரும். அதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு சின்ன துணி வச்சு அப்படியே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த மாவு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஜஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் போதும். அண்ட் கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி தான் லிக்விடாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தாளித்த வெங்காயத்தையும் அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். முதல்ல ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்க்கலை, அதனால் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கருவேப்பிலை, கடுகு மட்டும்தான் தாளிச்சிருந்தேன். ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கொடுத்துட்டு அதோடய வெங்காயம் சேர்த்துக்கணும். பட் நான் வெங்காயம் சேர்க்காதனால லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வெங்காயம் சேர்க்கணும். அந்த ஜீரகம், கடுகோடையே நம்ம வெங்காயத்தையும் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கணும். நான் தோசை ஊற்றுறத வந்து காமிக்கலை, டக்குன்னு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. அதனால் திரும்ப ஒரு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றி நல்லா எலுவி விட்டுக்கிட்டு நான் வந்துட்டு சப்பாத்தி அண்ட் தோசைக்கெலாம் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். இந்த மாதிரி இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கும், இந்த தக்காளி தொக்குக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடாம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.